இந்து புராணங்களின்படி முதல் மனிதரான மனு மன்னன் தவம் செய்து கொண்டிருந்த போது அவன் கையில் ஒரு சிறிய மீனை கண்டான். மீன் பெரிய விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கப்பட விரும்பியதால் மனு அதை ஒரு தண்ணீர் குடுவையில் வைத்தார். மீன் வேகமாக வளர்ந்து இறுதியில் ஜாடியை விட வளர்ந்தது. எனவே மனு ஒரு பெரிய ஜாடிக்கு சென்றார். பின்னர் ஒரு குளத்திற்கு, இறுதியாக கடலுக்கு சென்றார். அந்த மீன் சாதாரண உயிரினம் அல்ல, விஷ்ணுவின் அவதாரம் என்பதை மனு உணர்ந்தார். இந்த அவதாரம் மனித குலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் வரவிருக்கும் வெள்ளத்தை பற்றி ராஜாவிடம் கூறியது. வெள்ளத்தின் போது உயிரையும் அறிவையும் காக்க ஒரு கப்பலை உருவாக்கி புனித நூல்களுடன் ஒவ்வொரு இனத்திலும் ஒன்றை தன்னுடன் அழைத்துச் செல்லுமாறு மனுவுக்கு அறிவுறுத்தினார். வெள்ளம் வந்தபோது மீன் வடிவில் இருந்த விஷ்ணு தனது கொம்புகளில் ஒரு பெரிய பாம்பு கயிற்றை கட்டி படகை செலுத்தினார். திருடப்பட்ட வேதங்களை மீட்டு பத்திரமாக மீட்டார். மத்ஸ்ய ஹேண்ட்ஸ் அறிவு மற்றும் வாழ்க்கையின் பாதுகாப்பையும் செழுமையையும் உறுதி செய்தது.